தமிழ்நாட்டின் மத்தியில் அமைந்துள்ள கும்பகோணம் நகரம் கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. காவிரியாற்றின் கரையில் அமைந்த இந்த புண்ணிய பூமியில் ஏராளமான சிவன் கோவில்களும் விஷ்ணு கோவில்களும் உள்ளன. ஆனால் இந்த நகரத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை பற்றி பக்தர்கள் சொல்லும் கதை மிகவும் வித்தியாசமானது. அந்த லிங்கத்தின் மேல் நீர், பால், தேன், தயிர், சந்தனம் என எதை ஊற்றினாலும் அது வெளியே வருவதில்லையாம். அந்த திரவம் முழுவதுமாக லிங்கத்திற்குள் சென்று மறைந்து விடுகிறதாம். அதனால்தான் இந்த சிவலிங்கத்திற்கு உறங்காத சிவலிங்கம் என்று ஒரு பெயர் வந்திருக்கிறது. அதாவது இறைவன் இங்கு விழித்துக் கொண்டு இருப்பதாகவும் பக்தர்கள் செலுத்தும் அபிஷேக பொருட்களை தானாகவே ஏற்றுக்கொள்வதாகவும் நம்பப்படுகிறது. இன்றைய இந்த வீடியோவில் நாம் இந்த அதிசயத்தின் பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதை ஆழமாக ஆராயப் போகிறோம். இது உண்மையிலேயே இறைவனின் அற்புதமா அல்லது இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறதா? மேலும் இந்த லிங்கம் அமைந்துள்ள கோவிலின் வரலாறு என்ன? இதே போன்ற வேறு ஏதேனும் லிங்கங்கள் இந்தியாவில் உள்ளதா? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் இந்த வீடியோவில் விடை காணலாம். எந்த கோவில், எந்த லிங்கம்? இந்த உறங்காத சிவலிங்கம் அமைந்துள்ள கோவில் கும்பகோணத்தின் மிக பழமையான மற்றும் முக்கியமான கோவில்களில் ஒன்றான ஆதிகும்பேஸ்வரர் கோவில் ஆகும். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் இங்கு உள்ள மூலவரான ஆதிகும்பேஸ்வரர் லிங்கம் சுயம்பு லிங்கமாகும். அதாவது தானாகவே தோன்றிய லிங்கம். இந்த கோவிலின் கருவறையில் வழக்கமான லிங்கத்தைப் போல் அல்லாமல் ஒரு சிறப்பு அமைப்பு உள்ளது. இந்த லிங்கத்தின் மீது தினமும் காலை, மதியம், இரவு என 3 வேளைகளில் அபிஷேகம் நடைபெறுகிறது. சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். அப்போது ஏராளமான பால், தயிர், தேன், பன்னீர், மஞ்சள் நீர், விபூதி, சந்தனம் போன்றவை லிங்கத்தின் மீது ஊற்றப்படுகின்றன. பக்தர்களின் கூற்றுப்படி இவை அனைத்தும் லிங்கத்திற்குள் முழுமையாக உறிஞ்சப்பட்டு கருவறையின் தரையில் ஒரு துளி கூட வெளியே தெரிவதில்லை. இதைத்தான் உறங்காத லிங்கம் என்கிறார்கள். அதாவது இறைவன் உறங்காமல் விழித்திருந்து பக்தர்களின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது அவர்களின் நம்பிக்கை. பல பக்தர்கள் இதை நேரில் பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மாற்றாக சிலர் சொல்வது என்னவென்றால் இது ஒரு இயற்கையான நீர் வடிகால் அமைப்பாக இருக்கலாம் என்கிறார்கள். பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் புராண கதை. பக்தர்களின் நம்பிக்கையின்படி இந்த ஆதிகும்பேஸ்வரர் லிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது. புராணங்களின்படி ஒரு காலத்தில் பிரம்மாவின் கருவிலிருந்து வெடித்த ஒரு குடம் பூமியில் விழுந்த இடம்தான் கும்பகோணம். அந்த கும்பத்திலிருந்து தோன்றியதே இந்த லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யும் போது அது உள்ளே செல்வது இறைவன் நேரடியாக பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். இந்த லிங்கத்தின் முன் நின்று வேண்டினால் எந்த நோயும் தீரும், திருமணத் தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வியாபாரம் ஓங்கும், கடன்கள் தீரும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். மேலும் இங்கு நடக்கும் பிரதோஷகால பூஜையில் லிங்கத்தின் மீது பால் ஊற்றும் போது அந்த பால் உறிஞ்சப்படும் வேகம் அதிகமாக இருப்பதாகவும் அது இறைவனின் கருணையின் அடையாளம் என்றும் சொல்கிறார்கள். இத்தகைய நம்பிக்கைகள் இல்லாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இந்த லிங்கத்தை தரிசிக்க வருகிறார்கள். அவர்களில் பலருக்கு இந்த அதிசயம் உண்மையா பொய்யா என்பது முக்கியமில்லை, அவர்களின் பக்திதான் முக்கியம். ஆனால் நாம் இந்த வீடியோவில் உண்மையை ஆராய்வதால் அறிவியல் பார்வையில் இதை பார்க்க வேண்டியது அவசியம். அறிவியல் விளக்கம். நீர் எங்கே போகிறது? இப்போது நாம் அறிவியல் பார்வையில் இந்த அதிசயத்தை ஆராயலாம். முதலில் ஒரு சிவலிங்கம் பெரும்பாலும் கிரானைட் அல்லது பசால்ட் போன்ற கடினமான பாறைகளால் ஆனது. இவை பொதுவாக நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டவை அல்ல. ஆனால் இந்த லிங்கம் சாண்ட்ஸ்டோன் அல்லது சுண்ணாம்புக்கல்லால் ஆனதாக இருந்தால் அது நீரை ஓரளவு உறிஞ்சும். ஆனால் ஏராளமான பாலையும் தண்ணீரையும் முழுமையாக உறிஞ்சுவதற்கு லிங்கத்தின் உள்ளே அதிக இடைவெளிகள் இருக்க வேண்டும்.
இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், லிங்கத்தின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய துளை அல்லது பிளவு இருக்கலாம். அதன் மூலம் நீர் கீழே செல்லும். மூன்றாவது, லிங்கத்தின் கீழே பூமிக்குள் ஒரு நீர் வடிகால் அமைப்பு இருக்கலாம். இந்த அமைப்பு கோவில் கட்டுமானத்தின் போது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கலாம். 2018ஆம் ஆண்டில் ஒரு சுயாதீன ஆராய்ச்சியாளர் குழு இந்த லிங்கத்தின் அருகில் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் மூலம் ஆய்வு செய்ததாக தகவல் உள்ளது. அந்த ஆய்வில் லிங்கத்தின் கீழே சுமார் 3 முதல் 4 அடி ஆழத்தில் ஒரு நீர் தேங்கும் தொட்டி போன்ற அமைப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த தொட்டியிலிருந்து ஒரு சிறிய குழாய் அல்லது வடிகால் கோவிலின் வெளிப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குச் செல்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது லிங்கத்தின் மீது ஊற்றப்படும் நீரும் பாலும் முதலில் லிங்கத்தின் பரப்பில் உள்ள நுண்ணிய பிளவுகள் வழியாக கீழே உள்ள தொட்டிக்கு செல்கிறது. பின்னர் அந்த திரவம் வெளிப்புற கிணற்றுக்கு வடிகட்டப்படுகிறது. இதுதான் அறிவியல் விளக்கம். எனவே இது இறைவன் தானாக உறிஞ்சுவதல்ல, மாறாக ஒரு இயற்கையான அல்லது செயற்கையான நீர் வடிகால் அமைப்பு. இதே போன்ற அமைப்புகள் தமிழகத்தின் பல பழமையான கோவில்களில், குறிப்பாக ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற கோவில்களிலும் உள்ளன. இதே போன்ற உறங்காத லிங்கங்கள் உலகில், இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பல இடங்களில் இதே போன்ற உறங்காத அல்லது அபிஷேக பொருட்களை உறிஞ்சும் லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக, நேபாளத்தின் பசுபதிநாத் கோவிலில் உள்ள லிங்கத்தின் மீது பால் ஊற்றினால் அது உடனே மறைந்து விடுவதாக கூறப்படுகிறது. அங்கும் இதே போன்ற நீர் வடிகால் அமைப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதேபோல் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு கோவிலில் சிவலிங்கத்தின் மீது நீர் ஊற்றினால் அது அருகில் உள்ள ஒரு சிறிய குளத்தில் தோன்றுவதாக சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் இயற்கையின் வியக்கத்தக்க அமைப்புகள் அல்லது பழங்கால பொறியியல் திறமையின் சான்றுகள். ஆனால் இவை அனைத்தையும் பக்தர்கள் இறைவனின் அதிசயமாகவே பார்க்கிறார்கள். நமக்கு இது ஒரு முக்கியமான பாடமாகும். அதாவது, பழங்காலத்தில் மக்களுக்கு நவீன அறிவியல் தெரியாது. அவர்கள் இயற்கை நிகழ்வுகளை இறைவனின் செயலாக கூறி பக்தியை வளர்த்தனர். இது தவறு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பக்தி என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் உண்மையை தேடும் ஒருவருக்கு இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் அறிவியல் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். கோயில் அறங்காவலர்களும் மற்றும் அர்ச்சகர்களின் பதில். இந்த விஷயத்தை பற்றி நாம் கோயில் அறங்காவலர்களிடமும் அர்ச்சகர்களிடமும் கேட்டபோது அவர்கள் தரும் பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. அவர்களில் பெரும்பாலோர் இது பக்தியின் விஷயம், அறிவியலால் அதை அளக்க முடியாது என்று மறுப்பாக கூறுகிறார்கள். சில அர்ச்சகர்கள் லிங்கத்தின் மீது நீர் ஊற்றும்போது அது உள்ளே செல்வதை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்கிறோம், அது இறைவனின் லீலை என்கிறார்கள். ஆனால் இன்னும் சில நவீன சிந்தனை கொண்ட அர்ச்சகர்கள், ஆம், கீழே ஒரு வடிகால் அமைப்பு இருக்கலாம், ஆனால் அதை கண்டுபிடிப்பது கோவிலின் புனிதத்தை கெடுக்கும் என்பதால் நாங்கள் அதை ஆராய அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள். உண்மையில் கோவில் நிர்வாகத்தினர் இந்த லிங்கத்தின் அடிப்பகுதியை ஆராய எந்த வெளி ஆராய்ச்சியாளருக்கும் அனுமதி வழங்குவதில்லை. ஏனென்றால் அப்படி செய்வது பக்தர்களின் நம்பிக்கையை பாதிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இதனால் இந்த விஷயத்தில் உறுதியான அறிவியல் ஆதாரத்தை பெறுவது சற்று கடினமாகவே இருக்கிறது. எனவே இந்த கட்டத்தில் நம்மிடம் இருப்பது பக்தர்களின் வாய்மொழி சான்றுகளும் ஒரு சில சுயாதீன ஆய்வுகளும் மட்டுமே. முடிவு: உண்மையா பொய்யா? இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த உறங்காத சிவலிங்கம் உண்மையா அல்லது பொய்யா? முற்றிலும் பொய் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நீர் லிங்கத்தின் மீது ஊற்றப்படும் போது அது முழுவதும் உள்ளே செல்வது உண்மைதான், அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அது இறைவன் உறிஞ்சுவதால் அல்ல, அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் உள்ளது. அதாவது லிங்கத்தின் கீழே ஒரு நீர் வடிகால் அமைப்பு இருப்பது, அல்லது லிங்கத்தின் பாறை இயற்கையாகவே நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது. எனவே இது முற்றிலும் பொய் என்று சொல்வது தவறு. மாறாக இது ஒரு இயற்கை நிகழ்வு, ஆனால் பக்தியால் புனிதமாக்கப்பட்டது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்பது அறிவியலுக்கு எதிரானதல்ல. பக்தி மனதின் ஆறுதல், அறிவியல் மூளையின் உண்மை. இரண்டும் ஒன்றையொன்று மறுப்பதில்லை. ஒரு பக்தர் இந்த லிங்கத்தின் முன் நின்று வேண்டும் போது அது அவருக்கு கிடைக்கும் மன நிம்மதி உண்மைதான். அதே சமயம் இதன் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்க வேண்டும். அழைப்பு:
இந்த வீடியோ மூலம் கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள உறங்காத சிவலிங்கம் பற்றிய முழுமையான உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இது ஒரு அறிவியல் உண்மையா, இறைவனின் அதிசயமா என்பதை உங்கள் கருத்தை கமெண்டில் பகிரவும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. பார்த்ததற்கு நன்றி. நமது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தெய்வங்களை மதிப்போம், உண்மைகளை தெரிந்து கொள்வோம்.